சித்து செல்லம்மா 2 பேரோட கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அழகாக ரெடி ஆகி வராங்க. அப்படியே சித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ வராங்க. இங்கே பாருங்கள் சித்து சார், என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் சித்து சார்னு பின்னாடியே சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு சித்துவை பிடிக்கும், அதனால் நான் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி, நீ சித்துன்னு கூப்பிடுற, இனிமேல் நீ டேடின்னு கூப்பிடு அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. உனக்கு ஓகேனா கூப்பிடு, இல்லைனா நீ சித்துனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சித்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணிகிட்ருக்கும்போது பின்னாடியே வந்து பேசுகிறாங்க. இல்லை, உங்களை நான் வந்து சித்துன்னு கூப்பிடவா இல்லை டேடின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், சரியா? நீ எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை டேடின்னு கூப்பிடணும்னு தோணுது, அதனால் நீங்கள் எனக்கு இனிமேல் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதை கேட்டோன்னே சித்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்படி செல்லம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. மாணிக்கம் மகேஷை தேடி வந்துகிட்டே இருக்காரு. மகேஷ் அப்படியே வராரு. வந்தவொடனே முடியவே இல்லை. அப்படியே ஒரு ஆட்டோ பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து வராரு ஆட்டோவில். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், மேகா கிட்ட நடந்த உண்மை எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. மாணிக்கம் பின்னாடி தேடிகிட்டே வராரு. விடவே கூடாது அந்த மகேஷை, விட்டால் என் கதை முடிஞ்சுது, கண்டிப்பாக அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே வராரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் மேகா வராங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆட்டோவில் வராங்க. இங்கே கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் போய்ட்டு தாலிக்கு போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய்ட்டு எல்லாருக்கிட்டையுமே காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. செல்லம்மா தாலி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கெட்டி மேளம் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி சித்து தாலியை வாங்கிட்டு கட்டுறாரு. செல்லம்மா கழுத்தில் வரைக்கும் வச்சுட்டாரு. அதுக்குள்ளே மேகா ஓடி வராங்க. நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. கடகன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே அந்த கழுத்தில் இருக்க தாலி கையில் பிடிச்சி எடுத்துட்டு அங்கே இருக்க தட்டு எல்லாத்தையும் மேடையில் இருக்கிறதுலாம் உடைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவேன், என் வயிற்றில் உன் குழந்தை வளருது நான் சொன்னேன்ல, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிய நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேகா கத்துறாங்க. ஏய், நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நான் வந்து எதுக்குமே காரணம் இல்லை அப்படின்னு சித்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக கத்திகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மகேஷ் கோயிலாண்ட வராரு. சுற்றி பார்க்குறாரு, எங்கே கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாங்க, மேகா கத்துறதை பார்க்குறாரு. அப்படியே நில்லு, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குதோடனே திரும்பி பார்க்குறாங்க எல்லாருமே. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகேஷ் வராரு. என்னாச்சு மகேஷ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படியே தாங்கி நடந்து வராரு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன வந்துட்டு மாணிக்கம் அடைச்சி வச்சுருந்தான், ஆனால் நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாரு மேகா, நல்லா தெரிஞ்சுக்குவோம், வயிற்றில் வளருது நம்ம குழந்தை, நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீ ஏதோ பொய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. இங்கே பாரு மேகா, உண்மையை தான் நான் சொல்கிறேன், சரியா? அன்றைக்கி ஹோட்டலில் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டார். அப்போ நான் உன்னை பார்த்தேன், புரியுதா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மேகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இப்போ தெரியுதா யார் காரணம்னு? என் மேலே பழி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. நான் செல்லம்மாவை மட்டும்தான் நினைக்கிறேன், புரியுதா? செல்லம்மா மட்டும்தான் என் பொண்டாட்டியாக இருக்கணும், மற்ற யாரையுமே நான் நினச்ச கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சித்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மேகா எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. கையில் இருக்க தாலி எப்படியா பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்காக தாலியை பிடுங்கன்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசல. மேகா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அங்கே.